கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாலை வேளையில எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நேரத்துல கூட சங்கீதம் 91:14 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னான், அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிற அப்படினால் நான் அவனை விடுவிப்பேன், அவனை நாமத்தை அறிந்திருக்கிற அப்படினால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன்னு சொல்லி இருக்கு. அவன் இடத்துல எப்படி இருக்கணுமா? வாஞ்சையா இருக்கணுமா. சகேன்னு ஒரு மனிதர் இருந்தான். சின்னதா சொல்றோம், சகேன்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இயேசு கிறிஸ்துவ பார்க்க அவன் ஒரு வரி வசூலிக்கிறவன். அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ மேல ஒரு தாகத்தோட, ஏன்னா அவர் எப்படியாப்பட்டவர், என்ன பார்க்க முடியாதவங்களை பார்க்க வைக்கிறவர், காது கேட்காதவர்களை கேட்க வைக்கிறவர், பேச முடியாதவங்களை பேச வைக்கிறவர், மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்புகிற தேவன். அப்ப அவரை பார்க்க அந்த சகேய்க்கு ஒரு ஆசை, ஒரு வாஞ்ச. என்னன்னா அவன் என்ன செஞ்சானா, வேகமா ஓடி ஜனக்கூட்டத்தின் மத்தியில, அவன் ஒரு குள்ளமான மனுஷனா இருந்தபடினால அவன் இயேசு கிறிஸ்து பார்க்க எப்படி இருந்தா வாஞ்சியா இருந்தான். அப்ப வேகமா ஓடி போயிட்டு என்ன செஞ்சான், மரத்து மேல ஏறிக்கிட்டான். ஒரு பெரிய மரத்து மேல ஏறிட்டு அவன் ஆண்டவரை பார்க்க வாஞ்சியோட இருந்தான். ஆண்டவரை சுத்தி அநேகர் வந்தாங்க, இயேசு கிறிஸ்துவ சுத்தி அநேக ஜனங்கள் வந்தாங்க. ஆனா வந்த நேரத்துல கூட ஆண்டவருடைய கண்கள் எங்க இருந்துச்சுன்னா, வாஞ்சியோடு ஒருத்தன் தேடுறான். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான்னு வேத வசனம் சொல்லுது இல்லையா? அப்ப கர்த்தர் இந்த இத்தனை பெரிய கூட்டத்துல அவன் சகேயோடைய இருதயத்தை பார்த்ததுனால அவர் நிமிர்ந்து மேல பார்த்தாரு. அவர் மேல பார்த்து, சகேயுவே நீ இறங்கி வா அப்படி சொன்னாரு. ஏன்னு சொன்னா, இன்னைக்கு நான் உன் வீட்டுல தங்க போறேன்னு. சுத்தி இருக்கிறவங்க நினைக்கலாம், என்னடா காலையில இருந்து நான் ஏசுப்போட நடந்துட்டே இருக்கேன், ஆனா ஏசுப்பா என்னன்னா சகே வீட்டுல தங்குறேன்னு சொல்றாரு. சகே எப்படியாப்பட்டவன் தெரியுமா? ஒரு வரி வசூலிக்கிறவன். ஒரு மோசமா வட்டி வாங்கி எங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறவன். இவன் வீட்டுல தங்கணும், இவன் ஒரு பாவியான மனுஷன், இவன் வீட்டுல தங்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஆண்டவரு அவன் இருதயத்தை பார்த்தாரு. அவன் எப்படியாப்பட்ட மோசமானவனா இருந்தாலும் அவன் இருதயம் என்ன இருந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவ பார்க்க ஒரு ஆசையா இருந்துச்சு, வாஞ்சியா இருந்துச்சு. சங்கீதம் சொல்லுது இல்லையா, இப்படியாய் அவன் இடத்துல வாஞ்சியா இருந்த அப்படின்னா, அப்ப வாஞ்சியா இருந்தான். அது நிமித்தமா அவன் இயேசு கிறிஸ்துவ தேடினது நிமித்தமா கர்த்தர் அவனை அறிந்து, வா உன் வீட்டுல தங்க போறான்னு சொன்னாரு. அப்ப அந்த தேவன் தங்க போறேன்னு சொன்னவன அவனுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. என் வீட்லயா, நான் அப்படியாப்பட்டேன் தெரியுமா, நான் பாவியான மனுஷன், என் வீட்டுல தங்க போற ஒரே சந்தோஷம். அவர் வீட்டுக்கிட்ட போயிட்டு அவர் வச்சிருந்த எல்லா திங்ஸையும் எடுத்து, அவர் வச்சிருந்த எல்லா பொருளுங்க, அவருடைய அநியாயமா யாராருக்கிட்ட வட்டி வாங்கினாரோ அந்த வட்டி உள்ள காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து, இந்தாங்க நான் அதிகமா உங்ககிட்ட வாங்கியிருந்தா அதை விட அதிகமா நான் உங்களுக்கு தரேன்னு ரெட்டிப்பா எல்லாருக்கிட்டையும் கொடுத்தாரு. அப்ப ஏசப்பா பார்த்து சிரிச்சு சந்தோஷப்பட்டு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னாரு. அந்த ரட்சிப்பு வரதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவன் மேல் வைத்த வாஞ்சை. கர்த்தர் அவனை வாஞ்சி அறிந்தபடினால் கர்த்தர் அவனையும் அவன் குடும்பத்தையும் அவனை விடுவிச்சாரு. அவனுடைய பாவத்துல இருந்தும் சாபத்துல இருந்தும் அவன் அக்கிரமத்துல இருந்தும் அவனை விடுவிச்சாரு. எல்லாரும் வரி வசூலிக்கிறவன், தண்டல் வாங்குறவன், வட்டிக்கு கொடுக்குறவன், அவன் எவ்வளவு சாபத்துல இருந்திருப்பான், எத்தனை பேர் சபிச்சிருப்பாங்க. ஆனா அந்த சாபம் எல்லாம் ஏசப்பா அவன் வீட்டுக்குள்ள போனதுமே அந்த இடத்துல அந்த சாப கட்டுகள் உடைக்கப்பட்டதுக்கு காரணம், ஒரே காரணம் என்னன்னா அவன் தேவன் மேல் வைத்த வாஞ்சை. பாத்தீங்களா? அவனுக்கு இருந்த வாஞ்சை மாதிரி இந்த நாட்கள்ல நமக்கும் தேவன் மேல் ஒரு வாஞ்சை இருந்தா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா சாபக்கட்டும், பாவக்கட்டும், அக்கிரமத்தின் கட்டும் உடையணும் அப்படின்னு சொன்னா, நம்ம தேவனிடத்துல வாஞ்சா இருக்கும்போது தேவன் நம்ம இடத்துல வருவாரு, நம்ம குடும்பத்துல வருவாரு, நம்ம வீட்டுக்குள்ள வருவாரு, நம்மள ஆசீர்வதிப்பாரு. எல்லா சாபத்தையும் மாத்த தேவன் வல்லவரா இருக்கிறாரு. நம்ம சின்ன ஜெபம் பண்ணுவோமா? நீங்களும் அப்படியே சொல்வீங்களா? ஆண்டவரே என் வீட்டுக்குள்ள வாங்க, என் சாபத்தை மாத்துங்க, வாஞ்சியோட கேட்பீங்களா? சங்கீதம் 91:14 சொன்னபடி அவன் இடத்துல வாஞ்சா இருக்கு அப்படின்னாலும் நான் விடுவிப்பேன்னு சொன்னாரு. அப்ப அந்த வாஞ்சியோடு இந்த நேரத்துல கேட்பீங்களா? கேட்கலாமந்திரா? இந்த மாலை வேளையில அன்புள்ள ஏசப்பா, இந்த மாலை வேளையில நாங்கள் உண்மை ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நேரத்துல இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம், உடைய வார்த்தைகளை கேட்கிற ஒருக்காய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்படியாய் நீர் மாற்றுவீராக, ஒரு வாஞ்சை உள்ள ஆத்மாவை கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, வாஞ்சியோடு உண்மை தேடின ஆண்டவர் சகேயை போல ஒவ்வொருவரும் தேடி உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழித்து சுகித்திருக்க செய்வீராக. உடைய திருக்கரங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.